ஆல்ரைட் டிஃப்ளெக்ஸ் நிஞ்சாஸ். இட்டாச்சி கொனகா வில்லேஜோட ஸ்பைன்னு தெரிஞ்சும் ஒபிட்டோ எதுக்காக இட்டாச்சி தொடர்ந்து அக்காட்ஸ்கில இருக்க அலோவ் பண்ணான்னு தெரியுமா? ஏன்னா இட்டாச்சி மட்டும் இல்ல, எல்லா அக்காட்ஸ்கி மெம்பர்ஸுமே அவங்களுக்கு ஒரு கோலை வச்சு அக்காட்ஸ்கில இருந்தாங்க. எவனுமே இங்க அக்காட்ஸ்கி லாயலாலாம் இல்ல. எப்ப வேணாலும் எவ வேணாலும் அக்காட்ஸ்கியை ஏமாத்துவாங்கிறது ஒபிட்டோக்கு நல்லாவே தெரியும். பெயின் கோனான்கெல்லாம் ஒபிட்டோட பிளான ஃபாலோ பண்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. எல்லாம் ஒபிட்டோக்கே இது தெரியும். அதே மாதிரி தான் உதச்சமாகவும் இட்டாச்சிக்காகவும் அக்காட்ஸ்கியோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஜாயின் பண்ணான். காக்கசும் பணத்துக்காகவும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனுக்காக அக்காட்ஸ்கில இருந்து வேலை பார்த்தாங்களே தவிர எந்த பயலுக்கும் அக்காட்ஸ்கில சேர்ந்து உலக அமைதிக்கா போராடணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. சொல்ல போனா எல்லா அக்காட்ஸ்கி மெம்பர்ஸ்க்கும் ட்ரூவான அக்காட்ஸ்கியோட கோலை பத்தியே தெரியாது. அதனால ஒபிட்டோ ஒவ்வொருத்தனோட தனிப்பட்ட கோலை பத்தி கவலைப்படல. அவ அப்பப்ப கொடுக்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஒபிட்டோ எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஒபிட்டோ அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது அவங்களோட பவர்ஸ் மட்டும் தான், நேர்மை இல்ல. அதனாலதான் இட்டாச்சி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அடிமை வாண்டடா வலியக்க வந்து சங்கத்துல சேரும் போது ஒபிட்டோ ஏன் வேணான்னு சொல்ல போறான். மாட்டினியாட என் பம்பர கட்ட மண்டையா, இப்போ உன்னை எப்படி யூஸ் பண்றேன் பாடுறான்னு அவனை வச்சு மேக்சிமம் எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்கி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டான் ஒபிட்டோ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு அனிமே வீடியோல பார்ப்போம்.